அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரர்களே? ஆம், உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகள் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் தேவ பணியில் இலவசமாக நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நிகழ்ச்சியை கேட்கும் உம்முடைய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நீர் அனாதி தேவனாக உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அடைக்கலம் தந்து கொண்டிருக்கின்றீர். தெய்வமே, இவ்வேளையிலும் தங்களது விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை அபரிதமாக ஆசீர்வதியுங்கள். கர்த்தாவே, பிறந்த நாட்களையும் விசேஷித்த வைபவங்களையும் கொண்டாடும் உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். தெய்வமே, தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் பிள்ளைகளையும் வைத்திய சிகிச்சை எடுக்கும் பிள்ளைகளையும் விசேஷமாக கண்ணோக்கி பார்த்து அவர்களை தொட்டு குணமாக்கியல்லும். அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றிலும் சந்தியும் ஐயா. அவர்கள் வியாதிகளை, அவர்கள் கண்ணீரை, அங்கலாய்ப்பை நீர் கண்ணோக்கி பாரும். மழையினால் பாதிக்கப்பட்ட உமது இந்திய இலங்கை நாட்டை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். கர்த்தாவே, விவசாயிகளை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். நீர்தாம் ஒரு சமாதானத்தை தந்து கர்த்தாவே சரியான காலநிலையை நீர் தர வேண்டும் என்று கேட்கின்றோம். ராஜா, திருமண காரியங்களை எதிர்நோக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஜெபத்தை கேளும் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியுங்கள், வழிநடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக உபாம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். ஆம், அவர் உமக்கு முன்னாக நின்று உம்முடைய சத்துருக்களை அவர் அழித்து போடு என்று கட்டளையிடுகின்றார். ஆம் அன்பானவர்களே, அநாதி தேவன் என்ற வார்த்தை இங்கு அழகாக இங்கு உபாமம் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இங்கு எபிரேயு பாஷையில் இங்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாங்கள் எழுத வாசிக்கும் பொழுது அது அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. அங்கு எலோகிம் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. அங்கு எபிரேய பாஷையில் பார்க்கும் பொழுது எலோகிம் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எலோகிம் தேவன் என்பதற்கு இடையில் அங்கு கூறப்படும் பதம் ENT ஆக இருக்கின்றது. அங்கு எலோகிம் காட் கிரியேட்டட், எலோகிம் காட் என்பதற்கு அருகில் எபிரேய பாஷையில் ETயும் இருக்கின்றது. கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் எர்த். இதன் தாற்பயம் என்ன? அதற்கு எபிரேய வேத பண்டிதர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஈக்கும் டீக்கும் அவர்களால் விளக்கம் கொடுக்கவில்லை. அது வெற்றுமையாக இருக்கின்றது. இந்த விளக்கத்தை அடியனுக்கு கற்பித்த எபிரேய ஆசிரியர் விளக்கமாக தெளிவாக இங்கு கூறியிருக்கின்றார். அதன் அர்த்தம், எபிரேய பாஷையில் 22 எழுத்துக்கள் இருக்கின்றது. அதில் முதல் எழுத்து அலெஃப், தமிழில் ஆனா இருப்பதை போல் அலெஃப் என்றும், கடைசி எழுத்து 22ஆம் எழுத்து TAV என்றும் அழைக்கப்படுகின்றது. இதை
அலெஃபை என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது, டஃபை டி என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இங்கு ஆதியும் அந்தமும் இங்கு வெளிப்படுத்த நிருபம் 1 அதிகாரம் 8 வசனத்திலும் 21 அதிகாரம் 6 வசனத்திலும் 22 அதிகாரம் 13 வசனத்திலும் அங்கு கூறப்படுகின்றார். இயேசு கூறுகின்றார், நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றேன். ஆம், இங்கு வெளிப்படுத்த நிருபம் எம்பெருமான் இயேசு யோவானுக்கு அதை எழுதும்படி பணிக்கின்றார். அவர் உண்மையில் அதை எபிரேய பாஷையில் தான் கூறியிருக்கின்றார். ஆயினும் அந்நாட்களின் பேச்சு வழக்கில் இருந்த கிரேக்க பாஷையினால் யோவான் அதை கிரேக்கத்தில் எழுதியிருக்கின்றார். அந்த நாட்களின் மொழி நடை எபிரேய பாஷை இல்லை, கிரேக்கமாக இருந்த காரணத்தினால், கலாச்சார பின்னணியினால் அவர் அதை கிரேக்கத்தில் எழுதியிருக்கின்றார். எனவேதான் கிரேக்கத்தில் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் அவர் கூறியிருப்பார், நான் அலெஃபும் டாவும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அன்பானவர்களே, நான் இ அண்ட் டி என்றுதான் அவர் கூறியிருப்பார். எனவே இந்த அடிப்படையில் இதன் விளக்கம் அங்கு ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது. அங்கு எலோகிம் தெய்வம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அதுக்கு இடையில் ஈயும் டீயும் இருப்பது நான் அனாதி தேவன், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர் எம்பெருமான் இயேசு. இங்கு உலகத்தை வணைந்தவர் திருத்துவ தெய்வம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆம், எனவே இந்த விளக்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இதைத்தான் இங்கு உபாகமத்தில் கூறப்படுகின்ற அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று கூறும் தாற்பயத்தை நாங்கள் வெளிப்படுத்த நிருபம் 1 அதிகாரம் 8 வசனம், 21 அதிகாரம் 6 வசனம், 22 வசனம், 13 அதிகாரங்களின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இயேசு அங்கு அவர்தான் உலகத்தை வணைந்தவர். அலெஃப் அண்ட் டா, இது எபிரேய பாஷையின் மூல எழுத்தாக இருக்கின்றது. பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. ஆம் என்பவர்கள், இதன் விளக்கங்களை அங்கு ஆண்டவர் தெளிவாக அடியேனுக்கு புரிய வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, எம்பெருமான் இயேசு ஒரு சரித்திர நாயகன். அவர் உலகம் உருவாவதற்கு முன்பே அவர் இந்த உலகத்தில் இருந்தார். இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவர் உலகத்தில் இருந்தார் என்பதை தெளிவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அநேக வேத ஆதாரங்கள் மூலம் நாங்கள் பார்க்க முடியும். அதில் ஒன்று யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் அங்கு பார்க்கப்படுகின்றது. அனைத்தும் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இங்கு 10 வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அவரை குறித்து சாட்சி எழுதிய பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் தெளிவாக இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. 1 அதிகாரம் 3 வசனத்தில், அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆம், 10 வசனம், அவர் உலகத்தை வணைந்தவர், உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இன்னும் அநேக வேத ஆதாரங்கள் இருக்கின்றது. எனவே எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உலகை வணைவதற்கு முன்பு இருந்த அனாதி தேவன். அன்பன்பானவர்களே, இதை தெளிவாக நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எங்கள் வாழ்க்கை சரித்திரத்தின் மூலம், வேத ஆராய்ச்சிகளின் மூலமும், வேத சத்தியத்தின்படியும். ஆம் அன்பானவர்களே, இந்த உலகத்தை வணைந்த இறைவன் மனு உருவானார். எதற்காக? உங்களையும் என்னையும் மனுக்கோலம் எடுத்து மீட்பதற்காக. உலகத்தில் சாபம் மனிதனினால் வந்தது. எனவே அதே மனிதனினால் சாபம் தீர்க்கப்பட வேண்டும், பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன் மூலம். எனவே அதே இறைவன்
பரிசுத்தர் எவரும் இல்லை, தானே மனு உருவாகி மனிதனாகி உலகில் வந்து எமது பாவத்தை போக்க அவர் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் மரித்து எமக்கு சாப விமோசனம் தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, எம்மை மரணத்துக்கும் நரகத்துக்கும் விடுவித்து நித்திய ராஜ்யத்தின் பரலோகத்தில் எம்மை வைப்பதற்காக அவர் எம்மை மனிதனாக அவர் பிறந்தார். அன்பானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது மத ஸ்தாபகங்களும் அல்ல, சபை பிரிவுகளும் அல்ல, அது உலகை வணைந்த இறைவன் எம்மேல் அன்பு வைத்து எம்மை மீட்கும் பொருளாக தன்னையே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். அன்பானவர்களே, ஆம், இது எமது ரிக்வேதத்தில் கூறப்படுகின்றது. அங்கு தியாகசீல அருந்தாய நமக, ஆம், இன்னும் அநேக அவர் தியாகத்தின் சின்னமாக சிலுவையில் மரித்தார் என்பதை அங்கு ரிக்வேதம் இன்னும் கூறுகின்றது. இன்னும் அநேக விளக்கங்கள் நான் நேரம் காரணமாக கூறவில்லை. எனவே இங்கு வேதம் கூறுகின்றது, அந்த அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவர் உன் சத்துருக்களை எதிர்க்கும்படி அவர்களை துரத்தும்படி கூறுகின்றார் என்று கூறப்படுகின்றது. அப்பொழுது அங்கு தெளிவாக இங்கு கூறப்படும் வார்த்தை இதுவாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இன்று நாங்கள் கூறும் பொழுது சத்துருக்கள் என்று கூறும் பொழுது இந்த சத்துருக்கள் யார்? இன்று யாரும் அல்ல. இந்த சத்துருக்கள் இன்று எமக்கு சத்ருவாக இருப்பவன் எமக்கு பிசாசாகவே இருக்கின்றான். என்பானவர்களே, இன்று மனிதர்கள் பிசாசினால் ஏவப்பட்டு எமக்கு அநேக அநியாயங்கள் செய்கின்றார்கள். எம்மையும் இறைவனையும் பிரிப்பதற்கு அநேக வழிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மன்மொழி, இந்த உலகம் கலியுகம் என்று இன்று அழைக்கப்படுகின்றது. அங்கு சகோதர அன்பில்லை, அங்கு சோதனுக்கு விரோதமாக சோதரன் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனை கொலை கூட செய்வதற்கு அவன் எத்தனிக்கின்றான். அவனுடைய சொத்துக்களை வருவிக்கின்றான். சுயநலமாக உன்னால் எனக்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்கும் சோதரர்கள் என்று இருக்கின்றார்கள். எவர்களினால் உதவி கிடைக்குமோ அவர்கள் பக்கம் சாயும் இன்றைய சகோதரர்கள் அன்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மேல் பிழை இல்லை, பிசாசு அவர்களை பயன்படுத்துகின்றான். எனவே இங்கு யாக்கோபு தெளிவாக கூறுகின்றார் 4 அதிகாரம் 7 வசனத்தில், ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் பொழுது மனுஷீகம் நாங்கள் அந்த பிரச்சனைகளை எங்கள் தலைமையில் வைத்துக் கொள்கின்றோம். நான் கூட அப்படித்தான். அதை தேவன் இல்லை, அந்த பிரச்சனைகளை நாங்கள் விட்டு அதை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவர் எமக்காக யுத்தம் பண்ணுவார். பிரச்சனைகளிலிருந்து எம்மை தீர்ப்பார். சத்துருக்கள் ஓடி போவார்கள். நாங்கள் எங்கள் மாம்ச பலவீனத்தில் நாங்கள் யுத்தம் செய்ய முடியாது. யுத்தம் செய்தால் எங்கள் சமாதானத்தை இழந்து போவோம். அவர்கள் அழிவின் பிள்ளைகள். அநியாயத்துக்காக எதையும் செய்ய தயாராயிருக்கும் அந்த பிசாசின் பிள்ளைகளுடன் எமக்கு போராட்டம் தேவையில்லை. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது தேவன் எமக்கு வெற்றியை தருவார். அன்பானவர்களே, இதைத்தான் அன்று ஆதாமாவால் செய்த பிள்ளை. அவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. பிசாசு வஞ்சித்த பொழுது, அப்பாலே போ சாத்தானே, நீ ஏன் இதை கூறுகின்றாய் என்று கூறவில்லை. அவன் சொல்லுக்கு செவி கொடுத்தார்கள். அந்தகோ இன்று நானும் நீங்களும் இந்த உலகத்தில் துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும் பொழுது, மனுஷர்கள் எமக்கு எதிராக எழும்பும் பொழுது, நம்பியவர்கள் மோசம் போக்கும் பொழுது எமக்கு வேதனையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேல் சாய்ந்திருங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சரீர வியாதிகள், மனதின் குழப்பங்கள், பொருளாதார பிரச்சனைகள் அனைத்திலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றியை தருவார். அனாதி தேவன், அந்த அனாதி தேவன் அவர் உலகத்தை வணைந்தவர், இடையிட்ட சரித்திர நாயகன் அவர்தான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. இடையிட்டு வந்த இதிகாசங்களில் இருக்கும் தேவன் அல்ல எம் தேவன், சரித்திரத்தின் நாயகன். உங்கள் தேவன் உங்களை அரவணைக்கின்றார். சிந்திப்போம், செயல்படுவோம்.
நன்றி, வணக்கம்.